ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பூந்தி லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு சின்ன சைஸில் கடலை மாவு எடுத்துக்கோங்க. 1 கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க. 2 பிஞ்சு சோடா மாவு போட்டுக்கோங்க. முதல்ல இதை ஃபஸ்ட்டு கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி மாவு மாதிரி கரைச்சிக்கோங்க. இந்தளவு மாவை கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு கடலை மாவு எந்த அளவு எடுத்தோமோ அதே கப்பில் அதே அளவு கடலை மாவு எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவு சர்க்கரை கூட நீங்கள் எடுத்துக்கணும். 1 கப் கடலை மாவு எடுத்தேன், அதே மாதிரி அதே கப் அளவு 1 கப் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு நல்லா சர்க்கரை கரையிற வரைக்கும் அடுப்பில் வச்சு நல்லா கலந்து விடுங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்ச பிறகு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை நல்லா கரைஞ்சி நல்லா கொஞ்சம் கெட்டியாக பிசுன்னு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம பாகு செக் பண்ணிடலாம். லட்டுக்கு எப்போவுமே ஒரு கம்பி பதத்தை விட முன்னாடியே எடுத்துடணும். அது எப்படின்னா ஒரு கம்பி அரை கம்பி பதம்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒரு கம்பி உடையுது. உடனே இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கும்போது நீங்கள் இந்த பாகு ரெடி ஆயிடுச்சுன்னு நினச்சிக்கோங்க. இப்போ நம்ம அடுப்புலேருந்து இதை இறக்கிடுவோம். பார்த்தீங்களா? இப்போ நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சிடணும். எண்ணெய் நல்லா காயணும். இப்போ இந்த மாதிரி பூந்தி பொரிக்கிறதுக்குன்னு இந்த மாதிரி ஒரு கரண்டி கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் அது நார்மல் ஜல்லி கரண்டியில் கூட பண்ணிக்கலாம். ஆனால் பூந்தி கரண்டியில் நல்லா உருண்டையாக வரும். எனக்கு தெரிஞ்சு நான் ட்ரை பண்ண வரைக்கும் ஜல்லி கரண்டியில் கொஞ்சம் தட்டையாக வருது. அதனால் நீங்கள் பூந்தி கரண்டியில் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இப்போ ஒரு கரண்டி மாவு எடுத்து அந்த கரண்டியை எண்ணெய்க்கு மேலே வச்சு மாவை ஊற்றிட்டு இந்த மாதிரி லேசாக தட்டி விட்டுக்கிட்டே இருங்க. அப்புறம் ஒரு தோசை வாக்குற மாதிரி அப்படியே நீங்கள் தடவி விட்டிங்கன்னா அந்த மாவு மேலே எல்லா மாவும் கீழே கொட்டிடும். நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி மறுபடியும் ஒரு 4-5 வாட்டி அந்த கரண்டி மேலே டேப் பண்ணிங்கன்னா இருக்கிற மாவெல்லாம் கொட்டிடும். அதே மாதிரி பூந்திக்கு காரா பூந்தி அளவுக்கு ரொம்ப கிறிஸ்பாக வதக்கணும்னு அவசியம் இல்லை. லட்டுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கணும்ல, அப்போ தான் நம்ம ஜீராலாம் அதுக்குள்ளே இழுக்கும். அதனால் நீங்கள் ஒரு 15 செகண்ட்லேருந்து 20 செகண்டுக்குள்ளே பூந்தி பொரிஞ்சால் போதும். அதுக்குள்ளேயே நீங்கள் பூந்தியை கலெக்ட் பண்ணி ஒரு தட்டில் வச்சுக்கோங்க. மறுபடியும் இன்னொரு வாட்டி நீங்கள் பூந்தி பொரிக்கிறப்போ நல்லா ஹை ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் எண்ணெயை காய வச்சுட்டு அதே மாதிரி அந்த பூந்தி கரண்டியை நல்லா கழுவிட்டு தொடச்சிடணும் க்ளீனாக. அப்போ தான் நம்ம மறுபடியும் பூந்தி போடும்போது நல்லா பூந்தி முத்து மாதிரி குண்டு குண்டாக வரும். அப்படி இல்லைன்னா சப்பையாக ஆகிடும். அதே மாதிரி நல்ல எண்ணெய் காஞ்சிருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி பூந்தி உடனே மேலே எழும்பி நல்லா கிறிஸ்பாக இருக்கும். அப்படி இல்லைன்னா உள்ளே இறங்கிட்டு தட்டையாயிடும் பூந்தி. அதனால் இந்த 2 விஷயத்தையும் நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒன்று இந்த பூந்தி கரண்டி கழுவி தொடச்சி க்ளீனாக வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த எண்ணெயும் நல்லா ஹாட்டாக இருக்கணும். இப்போ நான் அந்த ஒரு டம்ளர் அளவு மாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு எனக்கு பூந்தி வந்தது. பார்த்தீங்கன்னா எவ்வளோ செப்பரேட்டாக வந்திருக்கு பாருங்கள் பூந்தி. இப்போ நம்ம பாகு ரெடி ஆயிடுச்சு. நம்ம பாகில் நம்ம பொரிச்சு வச்ச பூந்தியை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த பாகு சர்க்கரை பாகு ரொம்ப கரெக்டாகவே இருக்கும். நீங்கள் முதல் டைம் பார்க்கும்போது பத்துமா என்னன்னு யோசிக்கலாம். ஆனால் நீங்கள் கலந்து விட்ட பிறகு ரொம்ப கரெக்டாக இருக்கும். நல்லா கீழேருந்து மேலே நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி மூடிட்டு ஒரு 1/2 hour அப்படியே விட்டுடுங்க. அதுக்கு இடையில நம்ம முந்திரி திராட்சை ஒரு நெய்யில் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் அளவு தான் நெய் போட்டிருக்கேன். முந்திரி திராட்சை போட்டுக்கலாம்.
சில பேர் கிராம்பு கூட இதில் சேர்ப்பாங்க. நான் இதில் கிராம்பு சேர்க்கல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பூந்தி நல்லா வந்து ஜீராவில் நல்லா ஊறி செப்பரேட்டாக ஆயிடுச்சு. சுத்தமாக ஜீரா எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு பூந்தி நல்லா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிருக்கு. அதுலேருந்து கொஞ்சம் ஒரு கரண்டி அளவு பூந்தி மட்டும் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடித்து விட்டுக்கோங்க. ஒரு ரெண்டே 2 வாட்டி அடித்து விட்டால் போதும், பல்ஸ் மோடில் வச்சு. நம்ம ஏன் இதை பண்ணுறோன்னா, அப்போ தான் பூந்தியோட நம்மளுக்கு நல்லா கலந்து லட்டு பிடிக்க வரும். இந்த மாதிரி தான் வந்து பேக்கரியில் கூட பண்ணுவாங்க. நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்த முந்திரி திராட்சை கூட இதோட சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. பார்த்திங்களா நம்ம லட்டு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நம்ம ஒரு கரண்டி அளவு பூந்தி வந்து மிக்சியில் பண்ணி எடுத்ததுனால ரொம்ப ஈஸியாகவே உங்களுக்கு வந்து பிடிக்க வரும். ஆறின பிறகு கூட உங்களுக்கு ஈஸியாக லட்டு பிடிக்க வரும். இப்போ நான் அந்த ஒரு கப் இதுக்கு வந்து ஒரு 11 லட்டு 12 லட்டு எனக்கு கிடச்சிது. பார்த்திங்கன்னா லட்டு நல்லா வந்திருக்கு. ரொம்ப சூப்பராக இருந்தது. இனிப்பு எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக கரெக்டாக செட் ஆச்சு. ரொம்ப ஜாஸ்தி இனிப்பு இல்லாமல் நல்லா கரெக்டாக இருந்தது. இப்போ நான் லட்டு பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளே கூட நல்லா ஜூஸியாக இருக்குது பாருங்கள். இது நல்லா இன்னமும் கூட ஊறின பிறகு இன்னும் நல்லா சூப்பராக சாஃப்டாக இருக்கும் லட்டு. நாங்கள் சாப்பிட்டோம். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் கூட உங்கள் வீட்டில் ட்ரை